கழகத்தின் பொதுச் செயலாளர், உள்ளாட்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் புசி ஆனந்தன் என்று நான் சொல்ல மாட்டேன், பிசி ஆனந்தனாக இன்றைக்கு பவனி வந்து கொண்டிருக்கிற அன்பிற்குரிய அருமை அண்ணன் ஆனந்தன் அவர்களே, இளைஞர்களை கவரக்கூடிய ஆற்றல் மிக்க சக்தியாக இருக்கிற அன்பிற்கினிய நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணி விளையாட்டுத்துறை அமைச்சர், கழகத்தின் தேர்தல் பிரிவினுடைய பொதுச் செயலாளர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் ஆதவ அர்ஜுன் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற கொள்கை பரப்பினுடைய துணை செயலாளர், மருத்துவ துறையினுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் என்னுடைய இளவல் அருள்ராஜ் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற ஆற்றல் மிக்க இந்த இயக்கத்தை தமிழகத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிற 13 அமைச்சர் பெருமக்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த விழாவை மகாநாட்டை போல நடத்தி வருகிற முன்னாள் அமைச்சர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் புதுக்கோட்டை டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்களே, கரூர் அன்பிற்கினிய கரூர் மாவட்டத்தை சார்ந்திருக்கிற முன்னாள் அமைச்சர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் விஜயபாஸ்கர் அவர்களே, திருப்பூர் முன்னாள் அமைச்சர் ஆனந்தன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அன்பிற்கினிய இந்த இயக்கத்தை அரணாக காத்து வருகிற சட்டப்பேரவை உறுப்பினர்களே, இந்த இயக்கத்திலே தங்களை இணைத்துக் கொள்ள இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களே, பொறுப்பாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும், இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற அருளாளராக இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் கோடான கோடி நன்றி மலர்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நிகழ்ச்சி இங்கே நடைபெறுகிறது என்று சொன்னால் மாற்றார் வியக்கத்தக்க அளவிற்கு இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடல் அலையா மக்கள் அலையா என்கின்ற அளவிற்கு நமது வெற்றி கழகத்துடைய தலைவர், இன்றைய முதலமைச்சர் அல்ல, என்றைக்கும் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சராக இருக்கிற தளபதிக்கு பின்னாலே இந்த கூட்டம் இன்றைக்கு இணைந்து பணியாற்றக்கூடியவர்களாக இங்கே வருகின்றிருக்கிறீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே சில பேர் பேசுகிறார்கள், ஏன் இவர்கள் இங்கே வருகிறார்கள், துரோகிகளாக இருக்கிறார் என்று கேட்கிறார்கள். நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். துரோகம் எங்கே நடைபெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் காண வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து எடப்பாடி பழனிசாமி அவர் முதலமைச்சர் ஆகலாம் என்று கருதுகிற போதுதான் எல்லோருக்கும் கருத்து வேறுபாடு இங்கே ஏற்பட்டிருக்கிறது. தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இன்றைக்கு வருகிறார் என்று சொன்னால் வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதியை நம்பினால் மட்டும்தான் நாடு வாழும், நாட்டு மக்கள் வாழ்வார் என்ற நம்பிக்கையோடு தான் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். துரோகம் செய்தவர்கள் அங்கே இருக்கக்கூடும், நல்லவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், அவளை வரவேற்கிறேன். ஏனென்று சொன்னால் நம்பிக்கை இங்கே இருக்கிறது, நாணயம் இங்கே இருக்கிறது, எதிர்காலம் இங்கே இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் அதிகமாக வாக்களித்து வெற்றி பெற்றிருக்கிற ஒரு இயக்கத்தை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த இயக்கம் ஆளுகிற நேரத்தில் எங்கோ தடுமாறுமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நரியை போல திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேசி முதலமைச்சர் ஆகலாம் என்று கனவு காணுகிற போது அதை தகர்த்தெறிய சக்தியாகத்தான் இங்கே நீங்கள் வந்திருக்கிறீர்களே தவிர காக்கின்ற காரணமாக இங்கே வருகின்றிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் எவ்வளவு நன்றி சொன்னாலும் வீடில்லை என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு இயக்கம் என்பது திராவிட இயக்கத்தின் வரலாற்றில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா அவர்கள், அண்ணாவிற்கு பிறகு நம்முடைய மறைந்தும் மறையாம் நம் நெஞ்சங்களே வாழ்ந்து கொண்டிருக்கிற புனித தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அவருக்கு பின்னாலே நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற இறையறிவும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய வழியிலே நின்றவர் நாம். நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், துணிவோடு துணிந்து சொல்ல முடியுமா? எதிர்க்கட்சியிலே அங்கே இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற நண்பர்களை பார்த்து கேட்கிறேன். இன்றைக்கு என்னுடைய படத்தில் இருப்பது அம்மா படம் இங்கே இருக்கிறது. இதை அனுமதித்தவர் நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி தான்.
நான் எதற்காக சொல்கிறேன்னு சொன்னால், என்னை அழைத்தார், நீங்கள் அம்மா படத்தை வைத்துக் கொள்ளுங்கள், அப்போதுதான் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கும் என்று சொன்ன ஒரே தலைவர் வெற்றி கழகத்துடைய தலைவர். நான் எதற்காக சொல்லுவேன்னு சொன்னால், எடப்பாடி பழனிசாமி படலினா அவனுக்கு கீழே மேலையும் பார்ப்பார். நான் பார்த்தேன். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், நான் எதற்காக இங்கே இந்த இயக்கத்திலே தூக்கி எறியப்பட்ட நேரத்தில் என்னை தாங்கி பிடித்த இன்றைக்கு வருவாய்த்துறை அமைச்சராக ஆக்கிய வரலாறு இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றில் நம்முடைய தலைவரை தவிர யாருக்கும் இல்லை. நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், நம்பியவர்களை காக்கின்ற அரணாக இருக்கிறார், நம்பி வருவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார், தமிழகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கிறார். இந்திய துணைக்கண்டமே வியக்கத்தக்க அளவிற்கு ஒரு ஆற்றல் மிக்க சக்தியாக தமிழகத்தை பயணம் வந்து கொண்டிருக்கிறார். நான் எதற்காக இதை சொல்கிறேன் சொன்னால், நான் எல்லா தலைவரும் பார்த்து விட்டு வந்திருக்கிறேன். புரட்சி தலைவரோடு பயணத்தை மேற்கொண்டேன், அம்மாவோடு பயணத்தை மேற்கொண்டேன். இன்றைக்கு புரட்சி தலைவர் வெற்றி தலைவரோடு இன்றைக்கு பயணத்தை நான் மேற்கொண்டு வருகிறேன். ஏனென்று சொன்னால், நீங்கள் எல்லோரும் குமரி போனீர்கள். தேர்தல் முடிந்ததற்கு பிறகு ஒரு சதி திட்டம். நான் கேட்கிறேன், இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் புரட்சி தலைவர் அம்மாவை 21 நாட்கள் ஜெயிலில் அடைத்ததோடு கூட்டணி வைக்கலாம் என்று சதிகாரர்கள் இருக்கிறார்களே, அதை தகர்த்தெறிய வேண்டுமா வேண்டாமா? தகர்த்தெறிய சக்தியாகத்தான் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற விஜயபாஸ்கர், டாக்டர் விஜயபாஸ்கர் ஆனந்தன் அவர்கள் இங்கே அவரோடு இணைந்திருக்கிறார். இங்கே இருக்கிற விஜய வளர்மதி அவர்கள், அதோடு சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் நினைத்தார். ஏன் நினைத்தார் என்று சொன்னால், துரோகம் இங்கே இல்லை, ஆனால் துரோகம் அங்கே இருக்கிறது. அதை அடையாளம் காட்டியவர் தான் இவர்கள். துரோகத்தை தகர்த்தெறிந்து விட்டு நல்ல தலைமையை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார். நல்ல தலைமை மட்டுமல்ல, இந்தியாவிற்காக வழிகாட்டியாக இருக்கிற தலைமை, இந்திய நாட்டின் வரலாற்றில் ஒரு தூய்மையான தலைமை, நேசிக்கின்ற தலைமை, வருகின்றவரை வரவேற்கிற தலைமை, அத்தனை பேரும் அரவணைக்கிற தலைமை நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நிரந்தர முதலமைச்சர் வெற்றி தளபதியை தவிர யாரால முடியாது என்பதை நாம் பார்க்கிறோம். நேற்று கூட ஒரு கூட்டம் நடந்தது. ஒரு 50-60 பேர் வயசானில் வச்சுட்டு அங்கே மகளிர் அணி மாவட்ட கூட்டம். என்னையா மாவட்ட கூட்டம்? இங்கே ஆர்ப்பரித்திருக்கிற இளைஞர்களை நாங்கள் பார்க்கிறோம். ஓடுகின்ற பாம்பை முதிக்கின்ற இளைய வட்டாளம் இங்கே இருக்கிறது, அங்கே இருக்கிறவர் தடுமாறி கொண்டிருக்கிறவர்கள் அங்கே இருந்தார்கள். நேற்றைய தினம் ஏதோ கூட்டம் நடத்தணும், தான் வாழ்க்கையிலே இருக்கணும், எதிர்கட்சியாவே ஜாலியாக இருந்தார். அதையும் பிடிங்கி விட்டாச்சு மக்கள். தேசிய கொடி இல்லை, வீடும் இல்லை, கட்சிக்காரரை வச்சு கம்பெனி நடத்தலான்னு பார்க்கிறார். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், புரட்சி தலைவர் இருந்தது இயக்கம், புரட்சி தலைவர் அம்மா இருந்தது இயக்கம், எடப்பாடி பழனிசாமி ஒன்று இருக்குது கம்பெனி. மறந்து விடாதீர்கள், கார்பரேட் கம்பெனி. 10 பேர் அவருக்கு பின்னால் நிற்கிறார். அந்த கம்பெனியிலிருந்து இன்றைக்கு வெளிவந்திருக்கிறார்கள் மனிதநேயத்தோடு இவர்கள். வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். உங்கள் பயணங்கள் எங்களோடு வெற்றி பயணமாக அமையட்டும் என்று வாழ்த்தி, எல்லோரும் பேச வேண்டும், எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும், நாடு நலமாக இருக்க வேண்டும், மக்கள் நலமாக இருக்க வேண்டும். புரட்சி தலைவருடைய பயணத்திலே, புரட்சி தலைவர் அம்மாவுடைய பயணத்திலே மேற்கொண்டிருக்கிற உங்களை போன்ற தொண்டர்கள் மனநிறைவோடு இருக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய ஆசை. அந்த ஆசை கனவுகளை நிறைவேற்றுவதற்கு ஒரு பெரிய மகாநாடு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இணைக்கின்ற இந்த விழா என்பது ஒரு வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிற நிகழ்ச்சியாக இங்கே இருக்கிறது. இன்றைக்கு 54வது நாள். 9 என்று சொன்னாலே நவக்கிரகம் இருக்கின்ற 9 என்று சொல்வார்கள். அங்கே சனி பிடித்திருக்கிறது, இங்கே குரு இருக்கிறது. ஆகவே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. குருவை நீங்கள் நம்பி வந்திருக்கிறீர்கள், வெற்றியை காணுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு இதுக்கு பின்னால் சிஎம்மோட ஒரு ரிவ்யூ மீட்டிங் இருக்குது. ஆகவே வருகின்ற இருக்கிறவங்களை அத்தனை பேரும் நெஞ்சார மனதார வாழ்த்தி, அண்ணன் பொதுச் செயலாளர்கள் அவர்களுக்கு வரவேற்று பொன்னாடை போர்த்துவார்கள். நீங்கள் வாருங்கள், பல்லாண்டு வாழுங்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.